நிறைய பேர் என்ன அப்படியே பச்சையாக சாப்பிடுவார்கள். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அல்லது கொழுப்பு சத்து இல்லை என்றால் என்னிடம் உள்ள வைட்டமின் ஏ உங்கள் உடலுக்கு கிடைக்காது. எண்ணெய் பச்சையாக சாப்பிடுவதை விட சமைத்து சாப்பிடும் போதுதான் அதிக சத்து கிடைக்கும். அப்போதுதான் என்னிடம் உள்ள லைகோபீன் உங்கள் உடலில் எளிதாக சேரும். என்ன ரொம்ப நேரம் வேக வைக்காதீர்கள், அது என் சத்துக்களை அழித்துவிடும். லேசாக ஆவியில் வேக வைப்பதே சிறந்தது. மாவுச்சத்து அதிகம் என என்னை பார்த்து பயப்படாதீர்கள். என்னை சமைத்த பிறகு ஆற வைத்து சாப்பிட்டால் அது உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது. என்னை கருகும் வர வதக்காதீர்கள், அது என் சத்துக்களை நீக்கிவிடும். பொன்னிறமாக வதக்கினாலே போதும். என்னை நறுக்கிய உடனே சமைக்காதீர்கள். என்னை நசுக்கிவிட்டு சில நிமிடங்கள் காத்திருந்து சமைத்தால் மட்டுமே என் முழு நன்மைகளும் கிடைக்கும். என்னை வெறும் கீரையாக மட்டும் சாப்பிடாதீர்கள். சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்தால் மட்டுமே என் சத்துக்களை உங்கள் உடல் உறிஞ்சிக் கொள்ளும். எண்ணெய் கலோரிகளுக்காக மட்டும் சாப்பிடாதீர்கள். செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து தான் என் உண்மையான பொக்கிஷம். பார்த்தீர்களா, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சாதாரண காய்கறிகளில் கூட இவ்வளவு ஆரோக்கிய ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. வெறும் காய்கறிகளை சாப்பிடுவது முக்கியமல்ல, அவற்றை சரியான முறையில் சமைத்து சாப்பிடும் போதுதான் அதன் முழு பயனும் நம் உடலுக்கு கிடைக்கும். இனிமேல் சமைக்கும் போது இந்த சின்ன சின்ன மாற்றங்களை மறக்காமல் பின்பற்றுங்கள். இந்த டிப்ஸ்களில் உங்களுக்கு புதிய தகவல் எது அல்லது நீங்கள் பின்பற்றும் ஆரோக்கியமான சமையல் முறை ஏதாவது இருக்கிறதா? அதை கீழே காமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆரோக்கியமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஆரோக்கியமே செல்வம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.